இது பல்லாவரம் ஃப்ரான்ச்சைசி அப்டேட்டோட எபிசோட் 10. பல்லாவரம் ஃப்ரான்ச்சைசி ஆரம்பிச்சு 10 ஒர்க்கிங் டேஸ்ல எங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு தெரியுமா? 25,800க்கு ப்ராஃபிட் நடந்திருக்கு. இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட சேல்ஸ் டீம் ஒரு 3 கீ அவுட்லெட்டை ஈஸியா கிராக் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு கடை தான் சோல் கிச்சன். இவங்க கோலி சோடா வித்ததே இல்லை. அவங்க கடையில சோடாவும் இருந்தது இல்ல, கோலி சோடாவும் இருந்தது இல்ல. ஆனா எங்க சேல்ஸ் டீம், நம்ம கேங்ல ஒரு தரப்பான், எந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தாலும் மியூச்சுவலா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். அத மாதிரியே எங்க சேல்ஸ் டீமும் அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கோலி சோடா கொடுத்து அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சி அண்ட் இது கஸ்டமர்ஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு தாம்பரம்ல இருக்கிற யாமோகிதீன் கடையில எக்ஸிஸ்டிங்கா ஆல்ரெடி காம்படிட்டர் இருந்தாலும் எங்க கிட்ட மிஸ்டர் கோலி சோடாவை கூப்பிட்டு எங்களுக்கு 3 கேஸ் கோலி சோடா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி த ஸ்பைசி கிச்சன் அப்படின்றது தான் 3வது கடை. அது கேட்டரிங் பிளஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்றதுனால எங்க சேல்ஸ் டீம் உஷாராகி இங்க நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி 4 கேஸ் அவங்க மிஸ்டர் கோலி சோடா கேட்டாங்க. அதையும் கொடுத்துட்டு எங்க டீம் பிளான் பண்ணி ஒரு விசிக்குள்ள வச்சுட்டு வந்துட்டாங்க. இதுதான் எபிசோட் 10ஓட அப்டேட். 10 எபிசோட் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா எங்களோட பேஜுக்குள்ள வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நிறைய பல்லாவரம் பிரான்ச்சைசியோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிஸ்டர் கோலி சோடா தமிழ்நாடு பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.